பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தொடர்வண்டி நிலையம் சார்ந்து ஒரு சில முக்கியமான கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நடைமேடை. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நடைமேடை. ட்ரெயின் ட்ராக் அப்படின்றது இருப்பு பாதை. மேபி இவங்க ஆப்ஷனில் வச்சா ரயில் பாதை இல்லை தொடர்வண்டி பாதை அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஆனால் ட்ரெயின் ட்ராக் அப்படின்னா என்னன்னா இருப்பு பாதை. இதுக்கு ஈக்குவலாக பாருங்க, லெவல் கிராசிங் சொல்லிட்டு இருக்கும். லெவல் கிராசிங் அப்படின்னா என்னன்னா இருப்பு பாதை கடக்கும் இடம். சரியா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ரயில்வே சிக்னல் அப்படின்றது தொடர்வண்டி வழிக்குறி. சரிங்களா, அது வழியை செல்ற எந்த வழியில் செல்லணும் அப்படின்றத குறிக்கிறது தான் சிக்னல். அப்போ ரயில்வே சிக்னல் அப்படின்றது தொடர்வண்டி வழிக்குறி. சரியா, அடுத்த டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர். அது ஆய்வாளர்னு கொடுப்பாங்க, பட் மேபி இது அப்படியே கூட கேட்கலாம். டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர். அடுத்து மெட்ரோ ட்ரெயின், இதாங்க முக்கியம், அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை. மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னா மாநகர தொடர்வண்டி. இதில் இன்னொரு முக்கியமான மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது வல்லினம் மிகுந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், வல்லினம் மிகாமல் இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ பாருங்கள், பாலை பாடினான்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பாலை திணையை பாடினான். சரியா, பாலை பாடினான் அப்படின்னா பாலை திணையை வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவே பாருங்கள், பாலை பாடினான். இப்போ இது அதாவது இது மிகுந்திருக்கு, வல்லினம் வந்து மிகுந்திருக்கு. பாலை பாடினான் அப்படின்னா பாலை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா, பாலை பாடினான், வல்லினம் மிகுந்தா அது வந்து பால், நம்ம குடிக்கிற பாலை பற்றி பாடியிருக்காருன்னு அர்த்தம். அடுத்து தேரை பார்த்தான் அப்படின்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, வல்லினம் மிகாமல் இருந்துச்சுன்னா. இதுவே வல்லினம் மிகுந்து தேரை பார்த்தான் அப்படின்னா அதாவது தேரினை பார்த்தான். நம்ம அந்த ஓடுற தேர் இருக்குது பார்த்தீங்களா, வடம் பிடிச்சி இழுப்பம்ல தேர், அதை வந்து பார்த்துருக்காருன்னு அர்த்தம். அப்போ தேரை பார்த்தான் வல்லினம் மிகாமல் இருந்துச்சுன்னா அது தேரை அப்படின்ற உயிரினத்தை பார்த்தாருன்னு அர்த்தம். தேரை பார்த்தான் வல்லினம் மிகுந்துச்சு அப்படின்னா அது வடம் பிடிச்சு நம்ம இழுக்கிற தேரை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது ரெண்டுமே 12th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். நன்றி.